வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் நடந்த நவராத்திரி திருவிழா மற்றும் அம்மன் திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபெஸ்டிவல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1/4 கிலோமீட்டர் தொலைவில் பாரியூர் ரோட்டில் மேட்டு வளவு பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி வீராசாமி வீதி தாசப்பன் சந்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் புரட்டாசி மாதம் அமாவாசை தினத்திலிருந்து 9 நாள் நவராத்திரி கோழி வைப்பாங்க. யுகேஸ்வரி மகேஸ்வரி உமேஸ்வரி சர்வேஸ்வரி சாமுண்டீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீராமலிங்க சௌடேஸ்வரி சரணம். ராமலிங்க சௌடேஸ்வரி சரணம், ஸ்ரீராமலிங்க சௌடேஸ்வரி சரணம். மனதா உன் மலர்த்தாள் பணிந்தோ முனையே எம் உயிராய் அணிந்தோ மோட்சம் தேடி உன் ஜோதியில் கலந்தோ. ராமலிங்க சௌடேஸ்வரி சரணம், ஸ்ரீராமலிங்க சௌடேஸ்வரி சரணம். ஆஷாடாமவாசையிலே நவராத்திரி தினங்களுக்கு கொலு ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன வரலாறு அப்படின்னா, மனிதர்களுக்கு முக்கிய தேவையான கல்வி, செல்வம், வீரம், இந்த 3ஐயும் வேண்டி இதற்காக லட்சுமி, சரஸ்வதி, துர்கை இந்த 3 தெய்வத்தையும் வழிபடுறது தான் நவராத்திரி பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நவராத்திரியுடைய முதல் 3 நாட்கள் துர்கையுடைய ஆட்சி காலம். அதில் உலகை வாழ்விக்கிறதுக்காக இறைவன் விரும்பப்படுறாரு. அதுவே நடுவில் உள்ள 3 நாட்கள் லட்சுமியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன யோகங்களை கொடுக்கும்படி சொல்கிறாருங்க. இறுதி 3 நாட்கள் வந்துட்டு சரஸ்வதியுடைய ஆட்சி காலம். அதில் இறைவன் அருள் வழங்குவார் அப்படிங்கிறது தான் சிவாங்கத்தினுடைய உள்ளுரைங்க. இதுக்கு பின்னாடியுமே ஒரு கதை அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, வரமுனி அப்படிங்கிற ஒரு முனிவர் சிவனை நோக்கி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தவத்தில் ரொம்பவுமே சிறந்த ஒரு நபர். அப்படிப்பட்டவர் தவம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அகத்தியர் அந்த வழியாக வராரு. வந்தவர் வரமுனியை கண்டும் காணாதமா போயிடுறாருங்க. அதனால நம்ம வரமுனி ரொம்ப ஆணவத்தில் அகத்தியரை அவமதிக்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாரு. அதனால கோவப்பட்ட நம்ம அகத்தியர் வரமுனிக்கு சாபத்தை கொடுத்துட்றாரு. நீ எருமை தலை மனித உடலோட மகிஷாசுரனாக நீ பிறப்ப அப்படிங்கிற மாதிரி சாபத்தை கொடுத்துற. அதே மாதிரி மகிஷாசுரனாக நம்ம வரமுனி பிறக்கிறாரு. பிறந்தவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் துன்புறுத்தவும் ஆரம்பிக்கிறாருங்க. முக்கியமாக முனிவர்களை தவம் செய்ய விடாம துன்புறுத்துற ஒரு அரக்கனா வராரு மகிஷாசுரன். அந்த சமயத்தில் தான் முனிவர்கள் எல்லாருமே சேர்ந்து அம்மனுக்கு யாகம் நடத்தி இந்த மகிஷாசுரனை அழிக்கும்படி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அம்மன் சௌடேஸ்வரி துர்கை அப்படிங்கிற அவதாரத்தை எடுக்கிறாங்க. எடுத்து 9 நாட்கள் வந்துட்டு மகிஷாசுரனோட போர் புரியுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக மகிஷாசுரனையுமே அழிக்கிறாங்க. அந்த ஒரு 9 நாட்களை தான் நாம் நவராத்திரி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோங்க. அந்த நாள் தான் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி அப்படின்னு கொண்டாடப்படுதுங்க. அடுத்து இந்த கோயிலில் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கெல்லாம் அரச மரத்து விநாயகர் கோயிலிருந்து சக்தியாக அழைச்சிட்டு வந்தாங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணிக்கெல்லாம் சந்தியாவனத்துறையிலிருந்து அம்மன் பவனி வர வீரகுமாரர்களுடைய அழகு சேவை நிகழ்ச்சியோட தீர்த்தம் கொண்டு வந்தாங்க.
இந்த வீரகுமாரர்களெல்லாம் அம்மனுக்காக கத்தி போடுற இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடியுமே வந்துட்டு ஒரு வரலாறு இருக்கு. அது என்ன அப்படின்னா, தேவாங்க குல ஊர் மக்கள் எல்லாம் அம்மனுக்காக ஒரு கோயிலை கட்டுறாங்க. அந்த கோயிலுக்கு அம்மனை கூட்டிட்டு வர்றதுக்காக அம்மனை வர சொல்லி வேண்டுறாங்க. ஆனா நம்ம அம்மன் வந்துட்டு, சரி உங்க கோயிலுக்கு நான் வரேன், ஆனா என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறப்போ யாருமே என்னை திரும்பி பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதனாலையுமே ஊர் மக்களும் சரி நாங்கள் யாரும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதே மாதிரி அம்மன் பின்னாடி நடந்து வர ஊர் மக்கள் முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் அம்மனுடைய கால் கொலுசு சத்தத்தை அவங்க கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனாலேயே அம்மன் பின்னாடி வராங்கங்கிற நம்பிக்கையில் போயிட்டு இருந்திருக்காங்க ஊர் மக்கள். ஒரு கட்டத்தில் அவங்க சேத்துல நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி சேத்துல நடக்கிறப்போ அம்மனுடைய கொலுசு சத்தம் ஊர் மக்களுக்கு கேட்கல. அதனால் அம்மன் ஒரு வேளை பின்னாடி வரலையோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பார்த்துடுறாங்க. அப்படி திரும்பி பார்த்ததுனால அம்மன் அந்த இடத்துலயே வந்துட்டு சிலையா ஆகி நின்றுடுறாங்கங்க. ஊர் மக்கள் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் அம்மன் அங்கேயே சிலையா நின்றுடுறாங்க. அதுக்கு மேலே அவங்க வரவே கிடையாது. அதனாலேயே அங்க இருந்து அம்மனை கூட்டிட்டு போறதுக்காகத்தான் இந்த வீரகுமாரர்கள் கத்தியால தன்னுடைய உடலை கிழிச்சுக்கிட்டு ஆடுற இந்த ஒரு சடங்கு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அந்த ஒரு விசேஷமான நிகழ்வுமே நம்ம ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்திருக்குங்க. அதுக்கப்புறமா புதன்கிழமை மதியம் 12 மணிக்கெல்லாம் மாவிளக்கு மற்றும் பெரிய பூஜை நடைபெற்று இருக்கு. அதுக்கப்புறம் வியாழன் மற்றும் வெள்ளி மாலை 4 மணி அளவில் அம்மனை சிறப்பாக அலங்கரித்து சப்பரத்தில் ஏற்றி ஊர்வலத்துக்குமே அழைச்சிட்டு போயிருக்காங்க. பண்டிகை சவுண்டம்மன் பண்டிகை பண்டாரம் பூசிடும் சந்தோஷ பண்டிகை ஊருக்குள்ள சாமியே தூக்கி வரும் பண்டிகை மாறு மேல கத்திய போடுகிற பண்டிகை தீரத்தோடு தண்டகம் சொல்லுகிற பண்டிகை தீரமுட்டி வேஷமே ஆடுகிற பண்டிகை பண்டிகை சவுண்டம்மன் பண்டிகை பண்டாரம் பூசிடும் சந்தோஷ பண்டிகை. ಆದಿ ಸೌಡಮ್ಮ ನೀನು ಅವಳು 10,000 ಕುಲನ ಅವಳು ಆದರಿಸಿದವಳು ನೀನು ಅವಳು ಮಹಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ನೀನು ಅವಳು ಸತ್ಯ ಪೂರಣಿ ನೀನು ಅವಳು ಅಸತ್ಯ ಸಂಹಾರಿಣಿ ನೀನು ಅವಳು ಶ್ರೀ ವೀರ ಸೌಡದಾಂಬ. சக்தியத்தான் கையில ஏந்தி வரும் பண்டிகை வீதியத்தான் சுத்தியே கோவில் சேரும் பண்டிகை குதிரை மேல சாமுண்டி சுத்தி வரும் பண்டிகை குழந்தை போல சாமிதான் அடமுடிக்கும் பண்டிகை ஆவுக்குள்ள ஜோதிய ஏற்றி வரும் பண்டிகை மனுஷன் கூட சாமியா ஆடுகிற பண்டிகை 8 ஊரு இங்குதான் கூடுகிற பண்டிகை 8 திக்கும் சிரிப்புதா எதிரொலிக்கும் பண்டிகை 8 திக்கும் சிரிப்புதா எதிரொலிக்கும் பண்டிகை. பண்டிகையாம் பண்டிகை சவுண்டம்மன் பண்டிகை பண்டாரம் பூசிடும் சந்தோஷ பண்டிகை.
அழகு வண்டி வேடிக்கை அசத்துகிற பண்டிகை கரகாட்டம் ஆடிதான் கலக்குகிற பண்டிகை கவியரங்கம் வச்சுதான் தமிழ் வளர்க்கும் பண்டிகை நாடகங்கள் நடத்தியே விடிய வைக்கும் பண்டிகை நாடகங்கள் நடத்தியே விடிய வைக்கும் பண்டிகை பண்டிகையாம் பண்டிகை சவுண்டம்மன் பண்டிகை பண்டாரம் பூசிடும் சந்தோஷ பண்டிகை ஊருக்குள்ள சாமியே தூக்கி வரும் பண்டிகை மாறு மேல கத்திய போடுகிற பண்டிகை வீரத்தோடு தண்டகம் சொல்லுகிற பண்டிகை வீரமுட்டி வேஷமே ஆடுகிற பண்டிகை பண்டிகையாம் பண்டிகை சவுண்டம்மன் பண்டிகை பண்டாரம் பூசிடும் சந்தோஷ பண்டிகை பண்டிகையாம் பண்டிகை சவுண்டம்மன் பண்டிகை பண்டாரம் பூசிடும் சந்தோஷ பண்டிகை சரி, ஓகே தோழர்களே, இதே போன்ற இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபெஸ்டிவல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.